ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிகான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நம்ம இதே மாதிரி கார்ட்போர்டில் யூனிகான் வரைஞ்சிட்டு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 8.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கார்டும், 9 சென்டிமீட்டர் 8.5 சென்டிமீட்டர் 2 கார்டும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம க்ளூ இல்லாமல் இந்த பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த 10 சென்டிமீட்டருக்கு விட்டுட்டு இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 விடலாம். இல்லை 2 கோடு பிறந்தாலும் 2 நீங்கள் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 லைன் மட்டும் எடுக்கிறதுனால ஒரு 3 லைன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து கரெக்டாக இந்த பசில்ஸ்லாம் விடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சின்னதாக கட்டம் பொறுத்துட்டு இதில் இந்த சைடில் 0.5 வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணால் அழகாக உள்ளே போய் லாக் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்க, இந்த இடத்துலலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 யூனிகான் அட்டையிலையும் பார்த்திங்கன்னா இதேமாரி கட் பண்ணிட்டோம். இதுலேயும் இந்த 0.5 வந்து சைடில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து அந்த 10 சென்டிமீட்டர் இருக்கிறத இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத இன்சர்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் அழகாக நம்ம பசில்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அழகாக நமக்கு வந்து யூனிகான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட் போடுங்க, ஸோ ஒரு லைக் போடுங்க. நாங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ளூ யூஸ் பண்ணாமலே இந்த கார்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஒருவேளை கார்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஊறி போன மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இதுக்கு நம்ம இன்னும் கலர் கொடுத்தோன்னா இன்னும் அழகாகிடும். ஸோ கலர் கொடுத்துட்ட பிறகு எப்படி வந்துட்டுருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளே வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ லைக் போட மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுக்கு இப்போ வந்து ஏதாவது இந்த மெட்டீரியல் வச்சு கிராஃப்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு. ஓகே, ஆக்சுவலி எனக்கு இந்த ட்ராயிங் கொஞ்சம் கிளியராக இருக்காது. ப்ரஷ் ஆக்சுவலாக கொஞ்சம் நார்மலாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த யூனிகான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பிடிச்சிட்ருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி யாரெல்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.